Hi dear students, paramedical and nursing courses 19 degree courses உடைய rank list வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். paramedical degree courses provisional merit list for eligible candidates அப்படினு இப்படி கொடுத்திருப்பாங்க. இதுல rank application number இப்ப நீங்க அப்ளை பண்ணீங்க இல்லையா application form அந்த application number நீங்க எல்லாரும் நோட் பண்ணிருப்பீங்க. application number அதுக்கு அடுத்து உங்க நேம் அதுக்கு அடுத்து உங்க community உங்களுடைய cut off marks அதுக்கு அடுத்து community rank. இந்த community rank அப்படிங்கிறது உங்களுடைய cut off marks உங்க கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி நீங்க உங்களுடைய கம்யூனிட்டில எத்தனாவது ரேங்க்ல இருக்கீங்க அப்படிங்கறத இங்க மென்ஷன் பண்ண. இந்த ரேங்க் வெறுமனையா ரேங்க்னு இருக்குல்ல இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஜெனரல் ரேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க GR. இந்த ஜெனரல் ரேங்கை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவுன்சிலிங்க்கு வந்து கூப்பிடுவாங்க. சோ கவுன்சிலிங்க்கு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஷெட்யூல் அப்படிங்கிறது என்னன்னா எந்த டேட்ல எந்த கட் ஆஃப் எந்த ரேங்க்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற அட்டைவனம் வந்து நம்மளுக்கு அபிஷியல் வெப்சைட்ல வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்மளுக்கு ஜெனரல் ரேங்க் GR கொடுத்திருக்காங்களா ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து நம்மளுக்கு ஒரு 20,000 ஸ்டூடெண்ட்ஸை வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து ஒரு 20,000 பேரை இந்த மாதிரி தான் கவுன்சிலிங்க்கு வந்து கூப்பிடுவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உடைய கொஸ்டின் என்ன டவுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்ல வந்து எல்லாருமே அந்த ரேங்க் லிஸ்ட்ல நேம் வந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸையுமே கவுன்சிலிங்க்கு பார்ட்டிசிபேட் பண்ண கூப்பிடுவாங்களா அப்படின்னு கேக்குறீங்க. இப்போ இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து போன வருஷம் எத்தனை பேருக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா 65,574 பேருக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த அத்தனை ஸ்டூடெண்ட்ஸையுமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்க்கு பார்ட்டிசிபேட் பண்ண கூப்பிட்டுருக்காங்க. சோ ரேங்க் லிஸ்ட்ல நேம் வந்து எல்லாரையுமே கவுன்சிலிங்க்கு பார்ட்டிசிபேட் பண்ண கூப்பிடுவாங்க. அதுல எந்த இதுவுமே டவுட்டே உங்களுக்கு கிடையவே தேவையில்லை. ரேங்க் லிஸ்ட்ல நேம் வந்த எல்லாருக்குமே கவுன்சிலிங்ல சீட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மிகப்பெரிய நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் டேக் தான். எல்லாருக்குமே சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராக்டிக்கலா நீங்க வந்து யோசிங்க. நம்மளுக்கு கவர்மெண்ட் காலேஜ் அப்படிங்கிறது எவ்வளவு சீட்ஸ் இருக்குன்னா 2,860 சீட்ஸ் இருக்குது. சோ இந்த வருஷம் நம்மளுக்கு ஒரு 1000 சீட்ஸே கூட்டினாலுமே 3,860 சீட்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 20,000 சீட்ஸ் இருக்குது. இந்த 20,000 சீட்ஸுமே நம்மளுக்கு இந்த வருஷமும் அதே மாதிரி 20 அல்லது 21,000 சீட்ஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமே நம்மளுக்கு குறைஞ்சபட்சமான சீட்ஸ் தான் இருக்குது. அதாவது டோட்டலா சொல்ல போனோம்னா நம்மளுக்கு ஒரு 25,000 சீட்ஸ் தான் இருக்குது. இந்த 25,000 சீட்ஸ்க்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் பாருங்க. சோ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்னாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த 25,000க்கு நீங்க வந்து ஒரு 75,000 ஸ்டூடெண்ட்ஸ் கூட நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனா எத்தனை பேருக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 25,000 பேருக்கு தான் சீட்டு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரேங்க் லிஸ்ட்ல நேம் வந்தவங்க எல்லாருமே கவுன்சிலிங்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனா கவுன்சிலிங்ல சீட்டு கிடைக்குமாங்கிறது பாசிபிலிட்டிஸ் வந்து நம்மளுக்கு கிடையாது. இதுதான் ரியாலிட்டி, இதுதான் ஃபேக்ட். சோ அதனால நீங்க யாருமே வந்து மோர் தென் உங்களுடைய கட் ஆஃப் வந்து மோர் தென் 170 அதாவது அபோவ் 175க்கு மேல இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நீங்க ரொம்ப சேஃபஸ்ட் சைட்ல இருக்கீங்க. அதே இது உங்க கட் ஆஃப் வந்து 150 அபோவ் 150க்கு மேல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி நீங்க பிலோ 150ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்குமே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சீட்ஸ் வேக்கண்டா மீதமா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாப் அப் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சோ மாப் அப் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அப் டு 90 கட் ஆஃப் வரைக்கும் கூட நம்மளுக்கு லாஸ்ட் இயர் வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க. சோ சீட்ஸ் வேக்கண்டா இருந்துச்சுன்னா பிலோ 150ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சீட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா பிலோ 150க்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் தான் கிடைக்கும். அபோவ் 175க்கு மேல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் ரொம்ப ரொம்ப சேஃபர்ல இருக்கீங்க. அதுக்காக பிலோ 170 இந்த 175க்கு கீழே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடைக்க சான்ஸ் இருக்கு. கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ்க்கு என்ன காலேஜ்ல கவர்மெண்ட்ல இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி கிடைக்கும். பட் அபோவ் 175க்கு மேல கண்டிப்பா நீங்க சேஃபர் சைட்ல இருக்கீங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கண்டிப்பா கிடைக்கும். சோ இப்போ உங்களுக்கு வந்து தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல் வந்து நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது லிங்க். அந்த லிங்கை பார்த்து நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா எந்த PDF இந்த மாதிரி நம்மளுக்கு அனுப்பக்கூடிய ரேங்க் லிஸ்ட்
PDF அல்லது இந்த ஷெட்யூல் டேட் உடைய PDF இது எல்லாத்தையுமே நீங்க டவுன்லோட் பண்ணி ரொம்ப ஈஸியா எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.